நீ சிரிப்பாய், கோபப்படுவாய், நீ சொல்வாய், ஓஷோ நீ பைத்தியமாகிவிட்டாய், திருமணம் என்பது வாழ்க்கையின் அடித்தளம். ஆனால் நான் சொல்கிறேன், பைத்தியம் என்பது நான் அல்ல, அது உன் சமூகம். சிறுவயதிலிருந்தே உனக்கு கற்றுக் கொடுக்கும் சமூகம், திருமணம் செய்து கொள், செட்டிலாகு, குழந்தைகளை பெற்றுவிடு, இறந்துவிடு. நீ தனியாக வாழ்ந்தால் முதுமையில் உன்னை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று சொல்லும் சமூகம். நீ திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்லும் சமூகம். உனக்கு வாழ்க்கை சொல்லும், திருமணம் இல்லாமல் முழுமையடையாது. ஆனால் நான் கேட்கிறேன், இது வாழ்க்கையா? இது உன் கனவா? இது உன் கொண்டாட்டமா? இது உன் சுதந்திரமா? இது உன் காதலா? திருமணம் என்பது புனிதமான பந்தமல்ல, அது ஒரு சமூக சிறை. சிறுவயதிலிருந்தே உனக்கு திருமணம் செய்து கொள்ள கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அம்மா சொல்கிறாள், மகனே ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடி. அப்பா சொல்கிறாள், மகளே ஒரு நல்ல பையனை கண்டுபிடி. நல்லது என்றால் பணம், வேலை, சாதி, மதம், நிறம், தோற்றம், ஜாதகம், வரதட்சணை. காதல் எங்கே இருக்கிறது? காதல் எங்கோ தொலைந்து விட்டது. திருமணம் ஒரு தொழிலாகிவிட்டது. பெற்றோர் சந்தித்து ஜாதகங்களை பொருத்தி வரதட்சணையை தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் உறவினர்களின் பட்டியலை உருவாக்குகிறார்கள். நீங்கள் வெறுமனே ஆம் என்று சொல்கிறீர்கள். உங்கள் கருத்துக்கள், உங்கள் விருப்பங்கள், உங்கள் அன்பு எல்லாம் மறந்துவிட்டன. நான் கேட்கிறேன், நீங்கள் எப்போதாவது சிறையில் ஒரு கைதியை பார்த்திருக்கிறீர்களா? அவர் சிரிக்கிறார், ஆனால் அவரது சிரிப்பு வேதனையானது. அவர் வாழ்கிறார், ஆனால் அவரது வாழ்க்கை இறந்துவிட்டது. அவர் சாப்பிடுகிறார், ஆனால் அதை ருசிப்பதில்லை. அவர் தூங்குகிறார், ஆனால் கனவு காண்பதில்லை. அவர் பேசுகிறார், ஆனால் அவரது சொந்த குரலை கேட்பதில்லை. திருமணம் ஒன்றே. நீங்கள் சிரிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் சிரிப்பு வேதனையானது. நீங்கள் வாழ்கிறீர்கள், ஆனால் உங்கள் ஆன்மா இறந்துவிட்டது. நீங்கள் சமைக்கிறீர்கள், ஆனால் அன்புடன் அல்ல. நீங்கள் தூங்குகிறீர்கள், ஆனால் ஒருவருக்கொருவர் அல்ல. நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனால் உண்மையில்லை. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு இளைஞன் என்னிடம் வந்தான். அவன் திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. அவன் சொன்னான், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மனைவி அற்புதமானவள். அவள் சமைக்கிறாள், அவள் வீட்டை நிர்வகிக்கிறாள், அவள் என் அம்மாவை கவனித்துக் கொள்கிறாள். நான் சொன்னேன், பொய் சொல்லாதே, நீ சோகமாக இருக்கிறாய் என்று. அவன் மூச்சு திணறினான். நான் சொன்னேன், உன் கண்கள் பேசுகின்றன, உன் முகம் பேசுகிறது. நீ சிறையில் இருக்கிறாய். நீ தினமும் காலையில் எழுந்திருந்து நான் தனியாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று விரும்புகிறேன். நீ தினமும் மாலையில் வீட்டிற்கு வந்து நான் வேறு எங்காவது இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாய். அவன் அழ ஆரம்பித்தான். அவன், ஆமாம், நான் சோகமாக இருக்கிறேன். ஆனால் சமூகம் என்ன சொல்லும்? என் அம்மா என்ன சொல்லும்? என் நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டான். நான், சமூகத்தை விட்டு வெளியேறு, உன் தாயை விட்டு வெளியேறு, உன் நண்பர்களை விட்டு வெளியேறு, உன் இதயத்தை கேள் என்றேன். அவன் சென்றான். சில மாதங்களுக்கு பிறகு அவன் திரும்பி வந்தான். அவனுக்கு விவாகரத்து கிடைத்தது. அவன் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. அவன் சொன்னான், இப்போது நான் உயிருடன் இருக்கிறேன். இப்போது நான் காலையில் எழுந்திருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது நான் மாலையில் வீட்டிற்கு வந்து சுதந்திரமாக உணர்கிறேன். நான் சொன்னேன், திருமணம் ஒரு சிறை என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டாய். அதன் சங்கிலிகளை நீ உடைத்து விட்டாய். திருமணம் ஒரு சிறை, அதை ஏற்றுக்கொள்ளாதே. அதை சவால் செய். உன் இதயத்தை கேள், உன் சுதந்திரத்தை காப்பாற்று. திருமணம் என்பது அன்பின் பிணைப்பு என்று நீ சொல்கிறாய். திருமணம் என்பது அன்பின் கொலை என்று நான் சொல்கிறேன். காதல் ஒரு காட்டுப்பூ. அது எங்கும் பூக்கலாம். அது மலைகளில் பூக்கும், அது காடுகளில் பூக்கும், அது பாலைவனத்தில் பூக்கும். அது இலவசம், அது நிபந்தனையற்றது, அது எதிர்பார்ப்புகள் இல்லாமல். ஆனால் திருமணம் ஒரு பூந்தொட்டி. நீ காதலை உள்ளே பூக்கிறாய். இப்போது நீ இங்கேயே இருப்பாய். இனி என் விதிகளின்படி விளையாடு, இனி என் எதிர்பார்ப்புகளின்படி விளையாடு என்று நீ சொல்கிறாய். பூ வாடிவிடும், அதன் மனம் இழக்கப்படுகிறது, அதன் அழகு இறந்துவிடும். நீ ஒருவரை நேசிக்கும்போது அந்த அன்பு இலவசம். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நீ சொல்கிறாய். நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நன்றாக இருக்கிறாய். நீ எங்கே போனாலும் நான் உன்னை நேசிப்பேன் என்று நீ சொல்கிறாய். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நீ என்னுடையவன் என்று நீ சொல்கிறாய். இது காதல் அல்ல, பதிலாக உரிமை. இது காதல் அல்ல, பதிலாக சங்கிலிகள். இது காதல் அல்ல, பதிலாக அடிமைத்தனம். இன்னொரு கதையை சொல்கிறேன். ஒரு பெண் என்னிடம் வந்தாள். அவள், நான் என் கணவரை நேசிக்கிறேன் என்று சொன்னாள். நான், பொய் சொல்லாதே, நீ அவனை பார்த்து பயப்படுகிறாயா என்று அவள் அழ ஆரம்பித்தாள். அவள், ஆம், எனக்கு பயமாக இருக்கிறது. அவன் என்னை அடிக்கிறான், அவன் என்னை துஷாபியோகம் செய்கிறான். நீ அவனுடைய சொத்து என்று அவன் என்னிடம் சொல்கிறான். நான் சொன்னேன், இது காதல் அல்ல, பதிலாக அடிமைத்தனம். இது காதல் அல்ல, பதிலாக சிறை.
அவள் போய்விட்டாள். அவள் தன் கணவனை விட்டு சென்றாள். இப்போது அவள் தனியாக இருக்கிறாள், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இப்போது நான் சுதந்திரமாக இருக்கிறேன். இப்போது என்னால் காதலிக்க முடியும். இப்போது நான் யாரை வேண்டுமானாலும் காதலிக்க முடியும். பயமின்றி காதலை சங்கிலியால் பிணைக்காதே. திருமணம் காதலை கொல்லும். அதை ஏற்றுக்கொள்ளாதே. அன்பை வாழு, சுதந்திரத்தை வாழு. திருமணம் ஒரு தொழில். பெற்றோர் பெண் அழகாக இருக்கிறார், வரதட்சணை அதிகம் என்கிறார்கள். பையனின் குடும்பத்தினர் பையன் ஒரு இன்ஜினியர், அவனுக்கு நல்ல சம்பளம் என்கிறார்கள். காதல் எங்கே இருக்கிறது? காதல் எங்கோ தொலைந்து விட்டது. திருமணம் ஒரு ஒப்பந்தம். நீங்கள் ஒருவரை ஒருவர் வாங்குகிறீர்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் விற்கிறீர்கள். உங்கள் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மதிப்பு நிலையானது, உங்கள் விலை நிலையானது. நான் கேட்கிறேன், நீங்கள் எப்போதாவது சந்தையில் ஏதாவது வாங்கியிருக்கிறீர்களா? நீங்கள் விலை, தரம், பிராண்ட் ஆகியவற்றை பார்த்து பின்னர் பேரம் பேசுகிறீர்கள். திருமணம் ஒன்றே. நீங்கள் விலை, வரதட்சணை, தரம், அழகு, வேலை, பிராண்ட், சாதி, மதம் ஆகியவற்றை பார்த்து பின்னர் பேரம் பேசுகிறீர்கள். ஆனால் காதல் சந்தையில் விற்கப்படுவதில்லை. காதல் இதயத்தில் உள்ளது. காதல் கண்களில் உள்ளது. காதல் மூச்சில் உள்ளது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், திருமணம் என்பது ஒரு தொழில். அதை காதல் என்று அழைக்காதீர்கள். அதை ஒரு ஒப்பந்தம் என்று அழைக்கவும். நீங்கள் பேரம் பேச விரும்பினால் அதை செய்யுங்கள். ஆனால் அன்பை பற்றி பேசாதீர்கள். காதலை சந்தைக்கு கொண்டு வராதீர்கள். உங்கள் மிகப்பெரிய புதையல் எது? உங்கள் சுதந்திரம் யார்? உங்கள் மிகப்பெரிய எதிரி யார்? திருமணத்திற்கு பிறகு உங்கள் சுதந்திரம் முடிகிறது. உங்கள் மனைவி கேட்கிறார், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? யாரை சந்திக்கிறீர்கள்? எப்போது திரும்பி வருவீர்கள்? உங்கள் கணவர் கேட்கிறார், நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள்? நீங்கள் என்ன அணிந்திருக்கிறீர்கள்? ஏன் சிரிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை ஒரு கேலண்டராக மாறுகிறது. 7 மணிக்கு எழுந்து, 8 மணிக்கு காலை உணவு, 9 மணிக்கு அலுவலகம், 6 மணிக்கு வீடு, 8 மணிக்கு இரவு உணவு, 10 மணிக்கு தூங்கி இறந்துவிடு. நான் கேட்கிறேன், இதுதான் வாழ்க்கையா? இதுதான் உன் கனவா? இதுதான் உன் கொண்டாட்டமா? ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு மனிதன் என்னிடம் வந்தான். அவன், எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிறது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றான். நான், பொய் சொல்லாதே, நீ இறந்து விட்டாய் என்றேன். அவன் அதிர்ச்சியடைந்தான். நான், உன் கண்கள் பேசுகின்றன, நீ சிறையில் இருக்கிறாய், நீ கனவு காண்பாய். நான் உலகம் முழுவதும் பயணம் செய்வேன், புத்தகங்கள் எழுதுவேன், இசை கற்றுக்கொள்வேன், ஆனால் இப்போது நீதான் பில்களை செலுத்து. அவன் அழ ஆரம்பித்தான். அவன், ஆம், நான் இறந்துவிட்டேன், நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன், ஆனால் என் மனைவி அதற்கு உடன்படவில்லை என்றேன். நான், உன் சுதந்திரத்தை காப்பாற்று என்றேன். அவன் வெளியேறினான். அவன் வேலையை விட்டுவிட்டான். அவன் உலகம் முழுவதும் பயணம் செய்ய ஆரம்பித்தான். அவன் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன், இப்போது நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். திருமணம் சுதந்திரத்தை கொன்று விடுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளாதே. உன் சுதந்திரத்தை காப்பாற்று. திருமணம் குழந்தைகளை பெறுவதற்காக என்று சொல்கிறாய். நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு அன்பை கொடுக்கவில்லை. நீங்கள் அவர்களுக்கு விதிகளை கற்பிக்கிறீர்கள். நீங்கள் அவர்களை பயமுறுத்துகிறீர்கள். நல்ல மதிப்பெண்களை பெறுங்கள், நல்ல வேலையை பெறுங்கள், நன்றாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்களை சமூகத்தின் அடிமைகளாக்குகிறீர்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் எப்போதாவது ஒரு தொழிற்சாலையை பார்த்திருக்கிறீர்களா? இயந்திரங்கள் அங்கு ஓடுகின்றன, பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்றன. திருமணம் என்பது ஒன்றே. நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறீர்கள், நீங்கள் அவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள், நீங்கள் அவர்களுக்கு வேலைகளை பெறுகிறீர்கள், நீங்கள் இறந்து விடுகிறீர்கள். ஆனால் காதல் எங்கோ தொலைந்து விட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், குழந்தைகளை பெறுவது திருமணத்தின் விளைவாக அல்ல, அன்பின் விளைவாக இருக்க வேண்டும். நீங்கள் காதலித்தால் குழந்தைகளை பெறுங்கள், ஆனால் திருமணத்தின் பெயரில் குழந்தைகளை பெறாதீர்கள். திருமணம் என்பது ஒரு பழக்கம். நீங்கள் காலையில் எழுந்திருப்பீர்கள், தேநீர் அருந்துவீர்கள், செய்தித்தாள் படிப்பீர்கள். மாலையில் வீட்டிற்கு வருவீர்கள், டிவி பார்ப்பீர்கள், தூங்கச் செல்வீர்கள். திருமணம் என்பது ஒன்றே, ஒரு பழக்கம். உங்கள் மனைவி உங்கள் பழக்கமாக மாறுகிறார், உங்கள் கணவர் உங்கள் பழக்கமாக மாறுகிறார். காதல் எங்கே? காதல் எங்கோ தொலைந்து போய்விட்டது. நான் கேட்கிறேன், நீங்கள் எப்போதாவது ஒரு வயதான தம்பதியை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக சாப்பிடுகிறார்கள், ஆனால் பேசாதே. அவர்கள் ஒன்றாக தூங்குகிறார்கள், ஆனால் ஒருவரை ஒருவர் தொடாதே. இது காதல் அல்ல, இது ஒரு பழக்கம். நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
ஒரு பழக்கத்தை காதல் என்று அழைக்காதே. உங்கள் மனைவி ஒரு பழக்கமாக மாறிவிட்டால் அவளை விட்டுவிடு. உங்கள் கணவர் ஒரு பழக்கமாக மாறிவிட்டால் அவரை விட்டுவிடு. அன்பை உயிருடன் வைத்திருங்கள். நீங்கள் ஏன் திருமணம் செய்கிறீர்கள்? அது பயத்தினால். நீங்கள் தனிமையாக இருக்க பயப்படுகிறீர்கள். நீங்கள் வயதாகி விடுவீர்கள் என்று பயப்படுகிறீர்கள். நீங்கள் சமூகத்தை பற்றி பயப்படுகிறீர்கள். நான் திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நான், உங்கள் வாழ்க்கை மக்களுக்காகவா என்று நான் உங்களிடம் கேட்கிறேன். திருமணம் என்பது பயத்தின் விளைவு, அன்பிற்காக அல்ல. நீங்கள் அதை சமரசம் என்று அழைக்கிறீர்கள். நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவர் குறுக மனநிலை உடையவர், நான் அமைதியாக இருக்கிறேன். அவர் தாமதமாக தூங்கச் செல்கிறார், நான் சீக்கிரம் எழுகிறேன். அவர் வெளியே செல்ல விரும்புகிறார், நான் வீட்டிலேயே இருக்க விரும்புகிறேன். ஆனால் நாங்கள் சமரசம் செய்து கொள்வோம். நான் சிரிக்கிறேன். சமரசம் செய்யாதே, ஏனென்றால் சமரசம் என்பது அன்பின் கல்லறை. காதல் கூறுகிறது, நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நீ நன்றாக இருக்கிறாய். உன் ஒவ்வொரு குறையையும் நான் விரும்புகிறேன். உன் கோபம் கூட எனக்கு அழகாக இருக்கிறது. உன் தாமதமாக தூங்கும் பழக்கம் கூட எனக்கு காதல் போல் தெரிகிறது. ஆனால் திருமணத்தில் நீ சொல்கிறாய், உன்னை மாற்றிக்கொள், என்னைப் போல ஆக. நீ என் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்கிறாய். நீ என் விதிகளுக்கு கட்டுப்படுகிறாய். இது காதல் அல்ல, சமரசம். இது காதல் அல்ல, பேரம் பேசுறது. இது காதல் அல்ல, இது தொழில். நான் கேட்கிறேன், நீங்கள் எப்போதாவது உங்கள் கால்களை 2 படகுகளில் வைத்திருக்க முயற்சி செய்தீர்களா? ஒரு கால் ஒரு படகில், மற்றொன்றில். படகுகள் வெவ்வேறு திசைகளில் செல்கின்றன. சில நேரங்களில் அவை ஒரு பக்கம், சில நேரங்களில் மற்றொன்று சாய நீங்கள் நடுவில் சிக்கிக் கொள்கிறீர்கள். உங்கள் முதுகு உடையத் தொடங்குகிறது. உங்கள் சமநிலை இழக்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடையவர் அல்ல, அவர்களுடையவர் அல்ல. நீங்கள் ஒரு சமரசமாக மாறுகிறீர்கள். இதுவும் இல்லை, அதுவும் இல்லை. திருமணம் அப்படித்தான். நீங்கள் உங்கள் இயல்பை ஒரு பக்கம் வைத்து உங்கள் மனைவியின் இயல்பை மறுபக்கம் வைத்து நடுவில் சிக்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் காலையில் எழுந்து தனிமையாக இருந்திருக்க விரும்பீர்கள். மாலையில் வீட்டிற்கு வந்து வேறு எங்காவது இருந்திருக்க வேண்டும் என்று விரும்பீர்கள். ஆனால் நீங்கள் சிரிக்கிறீர்கள். நாங்கள் சமரசம் செய்து கொள்வோம் என்று சொல்கிறீர்கள். ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பெண் என்னிடம் வந்தாள். அவள் திருமணமாகி 15 வருடங்கள் ஆகிறது. அவள் சொன்னாள், என் கணவர் மிகவும் கோபக்காரர். அவர் எல்லாவற்றிற்கும் கத்துகிறார். அவர் என்னை திட்டுகிறார். ஆனால் நான் சமரசம் செய்து கொள்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் சகித்துக் கொள்கிறேன். நான் சிரிக்கிறேன். நான் சொன்னேன், பொய் சொல்லாதே, நீ இறந்து கொண்டிருக்கிறாய். அவள் அழ ஆரம்பித்தாள். அவள் சொன்னாள், ஆம், நான் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறேன் என்றாள். காலையில் விழித்தெழுந்த பிறகு அது மீண்டும் நடக்கும் என்று நினைக்கிறேன். இரவில் தூங்குகிறேன். என் கனவுகளில் கூட நான் பயப்படுகிறேன். சமரசம் செய்வதை நிறுத்து, காதலிக்கிறேன் அல்லது விட்டுவிடுகிறேன் என்று நான் சொன்னேன். அவள் வெளியேறினாள். 3 மாதங்களுக்கு பிறகு அவள் திரும்பி வந்தாள். அவளுக்கு விவாகரத்து கிடைத்தது. அவள் கண்கள் மின்னின. அவள் சொன்னாள், இப்போது என்னால் சுவாசிக்க முடிகிறது. இப்போது நான் காலையில் எழுந்து மகிழ்ச்சியாக உணர்கிறேன். இப்போது நான் மாலையில் வீட்டிற்கு வந்து சுதந்திரமாக உணர்கிறேன். நான் சொன்னேன், இப்போது உனக்கு புரிகிறது. சமரசம் என்பது அன்பின் கல்லறை. நீ உன் கல்லறையிலிருந்து எழுந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். மற்றொரு உருவகம். சமரசம் என்பது ஒரு நூல். முதலில் அது மெல்லியதாக தெரிகிறது. அது ஒரு சிறிய சமரசம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் படிப்படியாக அந்த நூல் தடிமனாகிறது. அது ஒரு கயிற்றாக மாறுகிறது. அது ஒரு சங்கிலியாக மாறுகிறது. ஒரு நாள் நீங்கள் பிணைக்கப்பட்டிருப்பதை காண்கிறீர்கள். நீங்கள் நகரக்கூட முடியாது. நீங்கள் கத்த விரும்புகிறீர்கள். ஆனால் எந்த சத்தமும் வெளிவரவில்லை. நான் உங்களிடம் கேட்கிறேன், காதலில் சமரசம் இருக்கிறதா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று காதல் கூறுகிறது. உங்களை பற்றிய அனைத்தையும் நான் விரும்புகிறேன் என்று காதல் கூறுகிறது. ஆனால் திருமணத்தில் நீங்கள் மாறு, என்னைப் போல ஆகுங்கள் என்று சொல்கிறீர்கள். இது காதல் இல்லை, இது ஈகோ. இது காதல் இல்லை, இது கட்டுப்பாடு. தினமும் காலையில் 15 நிமிடங்கள் உட்காருங்கள். உங்கள் மூச்சை பாருங்கள். இப்போது உங்கள் துணையின் முகத்தை நினைவில் கொள்ளுங்கள். நான் எதற்காக சமரசம் செய்கிறேன் என்று கேளுங்கள். பதில் வரும். அதை எழுதுங்கள். பின்னர், இது காதலா என்று கேளுங்கள். பதில் வரும். அதை கேளுங்கள். பதில் இல்லை என்றால் இன்றே சமரசம் செய்வதை விட்டுவிடுங்கள். சமரசம் செய்யாதீர்கள். காதல் செலுத்துங்கள் அல்லது வெளியேறுங்கள். வாழ்க்கை குறுகியது. அதை ஒரு கல்லறையில் செலவிடாதீர்கள். திருமணம் ஒரு பொறுப்பு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்கள் மனைவியை கவனித்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வீட்டை கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சிரிக்கிறேன். அது ஒரு பொறுப்பு இல்லை என்று நான் சொல்கிறேன். இது ஒரு சுமை. நீங்கள் ஒரு சடலத்தை உங்கள் தோள்களில் சுமக்கிறீர்கள். முதல் உருவகம். திருமணம் ஒரு கல். திருமணத்தின் முதல் நாளில் நீங்கள் அதை எடுக்கிறீர்கள். அது லேசானதாக உணர்கிறது. இது ஒரு சிறிய சுமை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் சிரிக்கிறீர்கள். நான் சமாளித்து விடுவேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் படிப்படியாக அந்த கல் கனமாகிறது. அது உங்கள் இடுப்பில் அழுத்துகிறது. அது உங்கள் மூச்சை அடைக்கிறது. அது உங்கள் தூக்கத்தை திருடி விடுகிறது. ஒரு நாள் நீ நடக்கக்கூட முடியாமல் தவிக்கிறாய். நீ நிறுத்து, அழுகிறாய். ஆனால் இனி அதை விட முடியாது என்கிறாய். மக்கள் என்ன சொல்வார்கள்? நான் கேட்கிறேன், காதல் ஒரு சுமையா? காதல் உன்னை பறக்க விடுவேன் என்கிறது. காதல் உன்னை விடுவிப்பேன் என்கிறது. ஆனால் திருமணம் உன்னை அடக்கி வைப்பேன் என்கிறது. நான் உன்னை நசுக்குவேன். ஒருவன் என்னிடம் வந்தான். அவன் திருமணமாகி 20 வருடங்களாகின. அவள் மனைவி நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள். அவன் தினமும் மருத்துவமனைக்கு சென்று அவளுக்கு மருந்துகளை கொண்டு வந்தான். இரவில் விழித்திருந்தான். அவன், நான் அவளை நேசிக்கிறேன், நான் அவளை கவனித்துக் கொள்கிறேன் என்றான். நான், பொய் சொல்லாதே, நீ அவளுடைய சுமையை சுமக்கிறாய் என்றேன். அவன் திடுக்கிட்டான். நான், உன் கண்கள் பேசுகின்றன. நீ சோர்வாக இருக்கிறாய். நீ இறந்து விட்டாய். நீ தினமும் காலையில் விழித்தெழுந்து நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் என்றேன். அவன் அழ ஆரம்பித்தான். யாம், நான் சோர்வாக இருக்கிறேன். ஆனால் சமூகம் என்ன சொல்லும், குழந்தைகள் என்ன சொல்லும் என்றான். நான், சமூகத்தை மறந்துவிடு, குழந்தைகளை மறந்துவிடு, உன் இதயத்தை கேள் என்றேன். அவன் கிளம்பினான். 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்பி வந்தார். அவர் தனது மனைவியை ஒரு நல்ல மருத்துவமனையில் அனுமதித்தார். அவர் ஒரு சிறிய வீட்டை வாங்கினார். அவர் சொன்னார், இப்போது நான் உயிரோடு இருக்கிறேன். இப்போது நான் காலையில் எழுந்து மகிழ்ச்சியாக உணர்கிறேன். இப்போது நான் மாலையில் வீட்டிற்கு வந்து சுதந்திரமாக உணர்கிறேன். நான் சொன்னேன், இப்போது உனக்கு புரிகிறது. ஒரு சுமையை இறக்குவது அன்பை அதிகரிக்கிறது. திருமணம் என்பது ஒரு கனமான பை போன்றது. நீ அதை உன் முதுகில் போடு. முதலில் அது ஒரு சிறிய விஷயம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் படிப்படியாக அந்த பை நிரம்பும். உன் மனைவியின் கோபம், குழந்தைகளின் படிப்பு, வீட்டு வாடகை, பில்கள், உறவினர்கள், பண்டிகைகள், திருமண வருட இரும்பு. நீ தொடர்ந்து செல்கிறாய். உன் முதுகு கோணலாகிறது. நீ மூச்சு திணறுகிறாய். ஆனால் நீ இனிமேல் உன்னால் சுமையை இறக்க முடியாது என்கிறாய். நான் கேட்டேன், காதல் உனக்கு ஒரு பையை கொண்டு வர முடியுமா? காதல், நான் உன்னை இலகுவாக்குவேன் என்று சொன்னது. ஒரு பெண் என்னிடம் வந்தாள். அவளுடைய கணவர் வேலை இல்லாமல் இருந்தார். அவர் தினமும் குடித்தார். அவர் வீட்டில் அமர்ந்தார். அந்த பெண் வேலை செய்தாள், வீட்டை நடத்தினாள், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாள். அவள், நான் அவளை நேசிக்கிறேன், நான் அவளை கவனித்துக் கொள்கிறேன் என்றாள். பொய் சொல்லாதே, நீ அவளுடைய சுமையை சுமக்கிறாய் என்றேன். அவள் அழ ஆரம்பித்தாள். யாம், நான் சோர்வாக இருக்கிறேன், நான் எவ்வரி நாளும் இறந்து விடுகிறேன் என்றாள். நான், சுமையை இறக்கு என்றேன். அவள் வெளியேறினாள். அவள் தனது கணவனை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள். அவள் தனியாக வாழ ஆரம்பித்தாள். இப்போது என்னால் சுவாசிக்க முடிகிறது என்றாள். திருமணம் என்பது பழைய கார் போன்றது. நீ அதை ஓட்டுகிறாய், ஆனால் பிரேக்குகள் செயலிழந்து விட்டன. நீ நிறுத்த விரும்புகிறாய், ஆனால் முடியாது. நீ விழ விரும்புகிறாய், ஆனால் முடியாது. நீ கத்த விரும்புகிறாய், ஆனால் எந்த சத்தமும் வெளிவரவில்லை. நான் கேட்கிறேன், காதல் காரை ஓட்டுகிறதா? காதல் சொல்கிறது, நான் உன்னை பறக்க விடுவேன் என்று சொல்கிறது. ஒரு ஜோடி என்னிடம் வந்தது. அவர்கள், நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை என்றனர். நான், சுமையை இறக்கு என்றேன். அவர்கள் தனித்தனி வீடுகளை எடுத்துக்கொண்டனர். அவர்கள் சந்தித்தனர், ஆனால் சுமையை சுமக்கவில்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக ஆனார்கள். நீங்கள் என்னுடையது என்று அழைப்பவர். திருமணத்திற்கு பிறகு நீங்கள் என்னுடையவர் என்று சொல்கிறீர்கள். கணவர், என் மனைவி என்று சொல்கிறார். மனைவி, என் கணவர் என்று சொல்கிறாள். குழந்தைகள், என் பெற்றோர் என்று சொல்கிறார்கள். நான் சிரிக்கிறேன். நான் சொல்கிறேன், இது காதல் இல்லை, இது உரிமை. நீங்கள் ஒரு அடிமை. முதல் உருவகம். திருமணம் என்பது ஒரு தங்கச் சங்கிலி. ஆண்டு விழா வெளியில் மின்னுகிறது. மோதிரம், மங்களச்சூத்திரம் உள்ளே கழுத்தை நெருக்கிறது. நீங்கள் சுவாசிக்க விரும்புகிறீர்கள், ஆனால் அழுத்தத்தை உணர்கிறீர்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.